இந்தியன் மிடில் கிளாஸுக்கு கார் வாங்குறது ஒரு ட்ரீம், ஒரு இமோஷன், ஒரு லைஃப் மைல்ஸ்டோன். ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கினப்போ, ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்தப்போ, ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்தப்போ நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆசை வரும். நமக்கும் ஒரு கார் இருக்கணும். கார்ல ஃபேமிலியோட போகணும், மழையில கஷ்டமில்லாம போகணும், ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் டிக்னிட்டியா போகணும். ஆனா இந்த வீடியோ காரை டிஸ்கரேஜ் பண்ண இல்ல. கார் யூஸ்ஃபுல், கார் கம்ஃபர்டபிள். ஆனா இன்னைக்கு நான் பேச போறது ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் கொஸ்டின். யாருக்கு கார் ஃபைனான்ஷியலி சூட் ஆகும்? யாரு கொஞ்சம் வெயிட் பண்ணினா பெட்டர்? இது ஃபைனான்ஸ் தியரி இல்ல, இது நம்ம வீட்டு ரியாலிட்டி. மிடில் கிளாஸ் லைஃப்ல பிரஷர் ரொம்ப சைலண்டா வரும். நெய்பர் புது கார் வாங்கின உடனே கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகும். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு பைக்ல போனா ஆக்வர்ட் ஃபீலிங் வரும். மழை, கிட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம மனசுல ஒரு தாட் வரும், நம்மளும் ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும். இங்க ப்ராப்ளம் கார் இல்ல, ப்ராப்ளம் ராங் டைமிங். டைமிங் தப்பாகும்போது ட்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும். இன்னைக்கு இந்தியன் மிடில் கிளாஸ் இன்கம் மோஸ்ட்லி 25,000லேருந்து 60,000க்குள்ள தான் இருக்கு. ஒரு சிம்பிள் கோல்டன் ரூல் இருக்கு. கார் இஎம்ஐ உங்க மந்த்லி இன்கமோட 10 to 15%க்கு மேல போகக்கூடாது. 30,000 இன்கம்னா இஎம்ஐ மேக்ஸ் 3,000லேருந்து 4,500. 40,000 இன்கம்னா இஎம்ஐ மேக்ஸ் 4,000லேருந்து 6,000. 60,000 இன்கம்னா இஎம்ஐ மேக்ஸ் 6,000லேருந்து 9,000. இதுக்கு மேல இஎம்ஐ போனா என்ன நடக்கும்? சேவிங்ஸ் டிஸப்பியர், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ், எமர்ஜென்சி வந்தா லோன் தேவை. கார் வாங்கின சந்தோஷம் 2 மாசம், ஆனா இஎம்ஐ பிரஷர் 5 வருஷம். ஷோரூம்ல சேல்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, சார் இஎம்ஐ ரொம்ப கம்மி, ஆனா இஎம்ஐக்கு அப்புறம் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்தியன் மிடில் கிளாஸ் ஆவரேஜ் மந்த்லி கார் எக்ஸ்பென்ஸ் பார்த்தா பெட்ரோல் 4,000லேருந்து 7,000, இன்சூரன்ஸ் 800லேருந்து 1,200, சர்வீஸ் ரிப்பேர் அரவுண்ட் 1,000, பார்க்கிங், வாஷிங், டோல் 500லேருந்து 1,000. எல்லாம் சேர்த்து பார்த்தா மந்த்லி 7,000லேருந்து 10,000 போகும். ஸோ இஎம்ஐ 6,000னா உங்க ஆக்சுவல் மந்த்லி இம்பேக்ட் 13,000லேருந்து 16,000. இந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரெஸ் இல்லாம பீஸா மேனேஜ் பண்ணலாம்னா தான் கார் அஃபோர்டபிள். மிடில் கிளாஸுக்கு எமர்ஜென்சின்னு வார்னிங் வராது. சடன் ஜாப் லாஸ், மெடிக்கல் பில், ஆக்சிடென்ட் ரிப்பேர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. கார் வாங்கறதுக்கு முன்னாடி மினிமம் 6 months ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸ் இருக்கணும். இது ஆப்ஷனல் இல்ல, இது மஸ்ட். சேவிங்ஸ் இல்லனா கார் கம்ஃபர்ட் இல்ல, கார் டென்ஷன் ஜெனரேட்டர். சேவிங்ஸ் இருந்தா கார் கன்வீனியன்ஸ், கார் பீஸ். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சொல்லும், லோ இஎம்ஐ, 7 years லோன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டா மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணும். ரிமெம்பர் பண்ணுங்க, லாங் டென்யூர்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம், லோ இஎம்ஐனா லாங் ஸ்ட்ரெஸ். சேலரி growth கேரண்டீட் இல்ல. சேஃப் ரூல்ஸ் சிம்பிளா இருக்கு. மினிமம் 20 to 30% டவுன் பேமெண்ட். லோன் டென்யூர் மேக்ஸ் 5 years. ஜீரோ சேவிங்ஸ்ல கார் வாங்காதீங்க. லோன் எடுக்கலாம், ஆனா லோனுக்கு வாழக்கூடாது. இப்போ நீங்க உங்கள்ட்ட ஆனஸ்டா ஒரு கேள்வி கேட்கணும். டெய்லி லாங் டிராவல் இருக்கா? கிட்ஸ் ஸ்கூல், பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீக்வெண்டா போகணுமா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப புவரா இருக்கா? எஸ்னா கார் நீட். ஆனா வீக்கெண்ட் யூஸ் மட்டும்னா, ஆஃபீஸ் பட்டத்துல இருந்தா, பைக் இல்ல கேப்ல மேனேஜ் பண்ணலாம்னா அப்போ கார் வாண்ட், நீட் இல்ல. வாண்ட்டுக்கு லோன் எடுத்தா ரிக்ரெட், நீடுக்கு எடுத்தா ரிலீஃப். ஃபர்ஸ்ட் காரா இருந்தா பட்ஜெட் ஹேட்ச்பேக் பெஸ்ட். வெல் மெயின்டைன்ட் யூஸ்ட் கார் ரொம்ப பெட்டர். குட் மைலேஜ், லோ மெயின்டெனன்ஸ் மாடல் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கினா ஸ்கிராச் பயம், ரிப்பேர் டென்ஷன், இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். கார் லக்ஸரி இல்ல, கார் யூட்டிலிட்டி. இப்போ கிளியரா சொல்றேன், இந்தியன் மிடில் கிளாஸ்ல கார் ஃபைனான்ஷியலி சூட் ஆகும் யாருக்கு? இஎம்ஐ இன்கமோட 15%க்குள்ள இருக்கணும். ரன்னிங் காஸ்ட் மேனேஜ் பண்ணலாம்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியா இருக்கணும். ஜாப் ஸ்டேபிளா இருக்கணும். கார் யூசேஜ் கிளியரா இருக்கணும். இவங்க கார் வாங்கினா லைஃப் ஈஸி ஆகும். யாரு வெயிட் பண்ணினா பெட்டர்னா, ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறவங்க, ஆல்ரெடி பர்சனல் லோன் இருக்கிறவங்க, ஜீரோ சேவிங்ஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டேட்டஸ் பிரஷருக்காக வாங்குற மைண்ட் செட் இருக்கிறவங்க. வெயிட்டிங் ஃபெயிலியர் இல்ல, வெயிட்டிங் மெச்சூரிட்டி. லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், இந்தியன் மிடில் கிளாஸுக்கு கார் தப்பு இல்ல, ராங் டைமிங்ல வாங்குறது தான் தப்பு.
கார் சக்சஸ் சிம்பல் இல்ல, கார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெடியா இருந்தா வாங்குங்க, பிரஷர்ல வாங்காதீங்க. இந்த வீடியோ ஒரு ஃபேமிலிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தினா இந்த எஃபர்ட் சக்சஸ். கார் வாங்குறது ஈஸி, காரை மெயின்டைன் பண்றது தான் மிடில் கிளாஸ் டெஸ்ட்.